காற்று ரொம்ப இதமாக அடிச்சது. இப்போ தான் முதல் முறையாக காற்றை ரொம்ப அனுபவிக்கிறேன். அப்படியே பறக்கிற மாதிரி இருந்தது. மெதுவாக நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் அவன் நினப்பாவே அந்த நினப்பு எல்லாமே மனசுக்குள்ளால சுற்றிட்டே இருந்தது. கை காலெல்லாம் கழுவிட்டு ஒரு கப் காஃபியோட அடுத்தது என்ன தான் நடக்க போகுது, என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கமாக வந்து உட்கார்ந்தேன். அப்பாடி, எதிர்பார்க்கவே இல்லை. அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் கையசைச்சான். நானும் பதிலுக்கு கையசைச்சேன். எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளால ஒரு வெக்கம், ஒரு சந்தோஷம். எப்படி இருக்கும்னு சொல்லுமா? அப்பா அங்கேருந்தே செய்கையில் கேட்குறான், ஃபோன் நம்பர் எப்போ கொடுப்ப அப்படின்ட்டு. நானும் செய்கையிலேயே ஃபோன் நம்பர் தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தேன். எனக்கு உள்ளுக்குள்ளால ஒரு பயம் வேற உதறல் எடுத்துச்சு. யாரும் இதை பார்த்துடக்கூடாதுல்ல, பார்த்தா அப்புறம் விஷயம் வேறு மாதிரி போகும். கொஞ்ச நேரம் அவனும் அங்கேருந்து என்னை பார்த்தான், நானும் இங்கேருந்து அங்கே பார்த்தேன். மனசு அப்படி சந்தோஷமாக இருந்தது.